ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க என்ன பண்ணுறீங்க? கரும்பு நெட்டு வைக்கிறேன். கரும்பு அதாவது அடிக்கரும்பு இருக்குல்ல, வருமா? வந்துடுங்க. வேரில் இன்னும் பச்சை பசேன்னு. அதாவது நாங்கள் வச்ச செடியிலே வந்து 1-2 செடி தான் வரல. காசு கொடுத்து வாங்கி, இது வந்து இலவசமாக வாங்கிட்டு வந்தது தானே. காசு கொடுத்து 200, 300, 500 வாங்கிட்டு வந்து கரும்பு நல்லா இருக்கு பார்த்தீங்களா? அடிவேர் நல்லா இருக்கு. தண்ணி அப்படியே நெட்டை வச்சா கரும்பு வந்துடுங்க. அதுதான் நெட்டு வைக்க போகலாம். கரும்பு ஃபுல்லாக வருமா இல்லை ஒன்றே ஒன்று மட்டும் வருமா? ஒன்றே ஒன்று மட்டும் வருமா இல்லை அந்த ஒன்று வந்து குறுத்து நல்லா விட்டு வருங்க. இப்போ நாங்கள் வந்து இலவசமாக வாங்கிட்டு வந்தால் தான் வரமாட்டேங்குது. எப்பவுமே சொல்கிறாங்களே, இந்த மாங்காய் வந்து காசு கொடுத்து வாங்கினா நல்லா இருக்குதாம்மா. நல்லாவே எத்தனை வந்திருக்கு பச்சை மிளகா. அதுதான் தானாக வருவது, தானாக சேர்ந்த கூட்டம்னு சொன்ன மாதிரி தானாக வந்தால் பிரச்சனை இல்லை. திருட்டு மாங்காய் தான் நல்லா இருக்குமாம்மா. மாங்காய் வந்து நாங்களே போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து புளிக்கி இனிக்கின்னு சொல்ல மாதிரி. கொஞ்சம் அங்கே வைங்க வீடியோக்குள்ளே தான் இருக்கிற, ஆல்ரெடி இருக்கிறோம்ல. நண்பர்களை நிறைய பேர் பார்க்குறீங்க. நம்மளுக்கு இப்போ 5000 சப்ஸ்கிரைபர் மேலே இருக்கிறீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் பார்த்துட்டு தள்ளி விட்டுட்டு போயிருந்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை, லைக் பண்ணுங்கள், நல்ல கமெண்டாக போடுங்க. நாங்கள் நல்ல கமெண்டாக போடுங்க. நல்ல வீடியோ போடுறோம். இப்போ இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. அதையும் வந்து பவான்சர் டேம் போக வேண்டிய வேலை இருக்குது. அதையும் எடுத்து போடுறோம், பாருங்கள். இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைங்க. இதுக்கெல்லாம் கொதம் தண்ணி இருக்கணும். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி பாரு. இப்போ வந்து தண்ணி ஊற்றி தான் கூட வாழை அப்படிதான் ஒரு தோட்டத்தில் கேட்டுட்டு தான் பறிச்சுட்டு வந்தோம். அது இலவசமாக தான் எடுத்துகிட்டு வந்தோம். வாழை வந்துடுச்சு. வாழையில வந்து வாழை மரமாக இருக்க மாட்டேங்குது. அப்புறம் இதெல்லாம் தானாக வந்தது தான், தானாக சேர்ந்து கூட்டம் தான். மாதுளை வந்து தானே வந்தது தான். நிறைய பேர் நண்பர்கள் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்ல கமெண்டாக போடுங்க, லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. நிறைய பேர் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 சில்லற பேர் இருக்கிறீங்க. நல்ல வீடியோ, சாங்கு, ஜோக்கு எல்லாம் எடுத்து போடுறோம். இடையில் வந்து இந்த மாதிரி நல்ல வீடியோ, தோட்டத்து வீடியோ. கரும்பு இப்போ நெட்டை வச்சுருக்கோம். உங்களுக்கு கரும்பு நாற்று நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ நல்லா தண்ணி ஊற்றுங்க. இல்லை முதல்ல நல்லா எறும்பு வேறு இருக்குங்க. ஆண்டவா எறும்பு வேறு இருக்குதே. தெரியாமல் கை வச்சுட்டேன் இடத்துல. எறும்பு வேறு கடின்னு கடிக்குது. ஆண்டவா இறைவா நல்லா வந்துடும்ப்பா. சூரிய வணக்கம். நல்லா அந்த கரும்பு வந்து நல்லா வருவாங்க. எங்களுக்கு ஃபுல்லாக தோட்டத்தில் வைப்பாரு. இதுதான் நாங்கள் வேண்டியதை வச்சோம். நல்லா வந்திருக்குது. பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது. நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களே. இது வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்களுக்கு தான் தெரியும். இந்த பூந்தோட்டம் அப்படி தான். உங்களுக்கு வந்து சின்ன செடி விதை போடுறதுலேருந்து நான் காட்டியிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், எங்கள் வீடியோ பழைய வீடியோவில் போய் பாருங்கள். விதை வந்து உதித்து விடுறது நான் அந்த குத்து செடி வச்சுக்கிறது காட்டி இந்தளவுக்கு பூ வந்துருக்குது. இப்போ வாழையும் அப்படி தான். வாழை வந்து வைக்கிறதுலேருந்து நான் காட்டியிருக்கிறேன். வாழை வந்துடுச்சு. இப்போ தான் கரும்பு வந்து மேலே வந்து சாணி மாதிரி வைக்கணுமா? இல்லை மண் வச்சுட்டலாமா? மண்ணு தான் வைங்க. அது வெயில் பட்டு அது காஞ்சி போக மண் வச்சு விட்டுடலாம். சாணி வைக்கக்கூடாது, மண் வச்சு விட்டுடலாம். மண் வச்சா வந்து இந்த மண்ணுக்கு வந்து நல்லா வளம். ஆண்டவா நல்லா வந்துடும் சாமி. எல்லாமே வாழையான் மாதிரி பார்த்தீங்களா? நான் சின்னதாக வச்சேன். எங்களுக்கு வந்து அதிசயம் தாங்க. இது வாழைன்னு சொல்ல மாதிரி வச்சேன் பாருங்க. இப்போ எந்த அளவுக்கு கரும்பு வைக்கட்டுங்களா? போதுங்க, இதே ஒன்று போதும். இல்லை 2 வைக்கலாம். எப்படி அது கீழே வேறு அடிக்கரும்பு தானே அது வந்துடும். அப்படியா? அடி இது வந்துடுமா? சரி வைங்க. மற்றது அப்புறம் சாப்பிட்லாம். பொங்கலில் வந்து கரும்பு சாப்பிடல, பொங்கல் சாப்பிட்டோம், கரும்பு சாப்பிடல. சூரிய பகவானுக்கு காலை வணக்கம். சூரிய பகவானே சாப்பிடணும். கிருஷ்ண பரமாத்மா அதுக்கு உகந்த துளசி. இந்த பூ வந்து எல்லா சாமிக்கும் கொடுக்கலாம். சாமிக்கு கொடுத்தோன்னாங்க, எல்லா சாமிக்கும் கொடுக்கலாம். இந்த தண்டு வைக்கட்டுங்களா? அந்த தண்டு வைக்கணும். அந்த தண்டு வச்சு 3 இதில் வைக்கட்டா?
வைங்க வைங்க அது இது பண்ணுங்க இந்த மிச்சம் 2 சாப்பிடுங்க. வைக்கட்டுங்களா? 2 ஒத்தப்படையில் வைங்களேன். 1 2 3 அது வைங்க. இன்னும் தைப்பூசம் வரப்போகுது, குடியரசு தினம் வரப்போகுது. அப்படியே வச்சுட்டு வரேங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி வீடியோவில் தானே இருக்கிறோம். இன்னைக்கு கீரை மத்தியானம் கீரை சாப்பிட்லாமா? பார்க்கலாம். அது ஒரு வீடியோ எடுத்து போடலாம். எல்லாமே எங்க தோட்டத்தில் எது எது வைக்கணுமோ எல்லாமே வைக்கலாம். சரியா? ஆமாம். இன்னைக்கு எங்கே வைக்கலாம்? அப்புறம் அங்கேயே சைடில் வைங்க. ஒட்டின மாதிரி வைங்க. இங்கேயே வா. இந்த நேரம் வைங்க, ஒட்டின மாதிரி வைங்க. கல் இருக்குங்க. பரவாயில்ல சொல்லி வைங்க. வைக்கட்டா? வைங்க வைங்க. ட்ரம்மு நம்பிடுச்சுங்க. நம்பிருச்சா? அப்படியே முன்னாடி வச்சுட்டு போங்க. வச்சுட்டு போங்க. ட்ரம்மு நம்பிடுச்சு, கீழே வந்துடும். அதுக்குள்ளே தண்ணி வேறு வந்துருச்சுன்னு நண்பர்களே. டக்குனு ஒரு வீடியோ எடுத்து போட்டலாம். சரிங்களா? ஒரு நாள் எடுத்து ஒரு நாள் இந்த தண்ணி செடிக்கெல்லாம் தண்ணி கட்டணும். துணி தப்புற வேலை செடி தண்ணி போட்டு விட்டுருலாம். இன்னைக்கு துணி தப்புற வேலையில செடி தண்ணி போட்டு விட்டுருலாம். இல்லை, செடிக்கு 2 நாள் தண்ணி போடவே இல்லை. செடிக்கு 2 நாள் தண்ணியே போடலைங்க. எறும்பு தான் இருக்குது இந்த இடத்துல. கட்டிட்டீங்களா? மண் எதுக்கு வைக்கிறதுன்னா வெயிலுக்கு அது காஞ்சி போகுமல்ல. மண் வச்சா நல்லா துணி விடுங்க. தண்ணி வந்து இன்னும் செடிகள்லாம் நல்லா இன்னைக்கு பாய்ச்சணும். ட்ரம்மெல்லாம் கொஞ்சம் நப்பிட்டு இன்னைக்கு அதுதான் வேலை. வெளியே ஒர்க் கொஞ்சம் இல்லை. தண்ணி ட்ரம்மெல்லாம் கொஞ்சம் நப்பிட்டு ஃபுல்லாக செடியெல்லாம் வந்து காயிற கண்டிஷன் ஆகிட மாட்டேங்குது. 2 நாளாக அப்புறம் உள்ளே எல்லாம் வந்து பாருங்க உள்ளேலாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த சைடு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது, உள்ளேலாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. அது ஃபுல்லாக அந்த லாஸ்ட் எண்டு மட்டும் நல்லா விடணும். பாவக்காய் செடிக்கு இந்த வெத்தலை செடிக்கெல்லாம் விடணும். பார்த்திங்களா, வெத்தலை செடிகள் நல்லா வந்திருக்குங்க உள்ள. அதே கொடியை வந்து எடுத்து போடணும், வெத்தலை கொடியை எடுத்து போடணும் மேலே. இந்த பனிக்கு வெயிலுக்கும் எல்லாம் கருப்பாகுது. கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் நிறையா செடி வந்து இந்த காஞ்ச செடியில் கொஞ்சம் எடுத்து இது பண்ணுங்க, கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கள். காஞ்ச பூவெல்லாம் அது எடுத்து வச்சு அது ஒரு பக்கமாக போட்டு விட்டுடலாம். இந்த கீரையெல்லாம் மத்தியானத்துக்கு சமைச்சு சாப்பிட்லாம். சரியா? வச்சிட்டிங்களா? 2 கரும்பு வச்சாச்சு. வீட்டில் இன்னைக்கு புது உறவு இந்த கரும்பு தாங்க. இன்னைக்கு நாற்று நட்டுருக்க நல்லா வரணும் சாமி முருகா. பாருங்க, செம்பருத்தி வச்ச ஒரு பூ பூத்தாச்சு. சாமி வேண்டிட்டு வச்ச பூ வந்துருச்சு. சின்ன குத்து இதாக வந்துச்சு, ஒரு பூ வந்துருச்சு. சாமி நினைச்சு எந்த தொழில் பண்ணாலும் நல்லா வரும். எங்கள் வீட்டில் இன்னைக்கு பூங்கரும்பு நாத்து நட்டாச்சு. பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தக்காளி பூ பூத்துருச்சே. தக்காளி நல்லா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க நண்பர்களே. மீண்டும் சொல்லிக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. இன்று வந்து எங்களுக்கு புது உறவு வந்து பூங்கரும்பு நாத்து நட்டாச்சு விட்டாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களே. எங்கள் ஷார்ட் வீடியோ பாருங்கள், வீடியோ லைவில் எல்லாத்தையும் உள்ளே பூந்து பாருங்கள். நல்ல நல்ல வீடியோ போட்டிருப்போம், நல்ல நல்ல சாங் போட்டிருப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய் சொல்லிடுங்க. பாய்ங்க, போய் சாப்பிடலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.